ரெகுலரா அவங்க வர இடம் அந்த ப்ளூ டைமண்ட் கிளப் தான். அப்ப நான் சொல்றபடி செய். உன் உயிருக்கு நான் கேரண்டி. எதுக்கு பயப்படாத. நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? குட். சொல்றா, ஆகாஷ்க்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஆகாஷ் யாரு சொல்றா? ஆகாஷ் யாரு? ஒரு அப்பாவி போலீஸ் ஆபீசர் கொண்டுட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் இது வந்துடுறேன். சார் என்ன சாப்பிடுறீங்க? ஒரு பீர் குடு இல்லன்னா மோர் குடு. சார் நீங்க என்ன சாப்பிடுறீங்க? சார் நீங்க டீ காஃபி ஏதாவது? சார் வணக்கம் சார். சார் நீங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் பர்சனம் தானே? இல்ல, அவரோட சித்தப்பா. யோ அவர்தான்யா. சார் நான் உங்களை இங்க எதிர்பார்க்கவே இல்லை சார். சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். சார் ஒரு ரவுடியை என்கவுண்டர்ல ஷூட் பண்ணீங்கல்ல, சூப்பர். அப்படிதான் சார் பண்ணோம். ஆக்சுவலி நம்ம நாட்டுல ஏகப்பட்ட சட்டங்கள் சார், பட் நோபடி இஸ் இம்ப்ளிமெண்டிங் இட். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணா நிச்சயம் நம்ம சிஸ்டமே மாறிடும். என்ன படிச்சிருக்கீங்க? எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கேன். இன்ஜினியரிங் படிச்சுட்டு எதுக்கு தட்டு தூக்குற? அனாதைங்க எப்படி சார் சும்மா படிக்க முடியும்? பாதி நேரம் படிப்பு, மீதி நேரம் வேலை. கொஞ்சம் ஜாஸ்தி பேசிட்டேனா? கொஞ்சம் ஜாஸ்தி இல்ல, ரொம்ப ஜாஸ்தி. ஒன் மோர், ஒன் காஃபி. ஓகே சார். சார் திங்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? ஏண்டா நான் என்ன சப்ளையர் மாதிரியா தெரியறேன்? இல்ல. அப்புறம் ஏண்டா கிட்ட கேட்ட? திங்கிடுமே ஏதாவது. உள்ள போய் சரக்கு மாஸ்டர் இருப்பான், கடிச்சு தின்றா. சார் இது என்ன ஹோட்டலா ஜூவா சார்? யானை எல்லாம் உள்ள விட்டுருக்கானுங்க. இவன் பிரா போட்டிருக்கானா பனியன் போட்டிருக்கானா? சார் நான் அப்பவே சொல்லி இந்த ஹோட்டல் வேண்டான்னு. பாருங்க இதுக்கெல்லாம் தேடி இங்க வந்துருச்சு. கெட் அப் மேன். ஏன் இங்க வந்து உட்கார்ந்த? அத சொல்ல உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இது பொது இடம். என்ன இவன் பீச்ச கையால பரிமாறுறான்? மேடம் என்ன வேணும்? அவர் என்ன ஆர்டர் பண்ணிருக்காரோ அதுதான் எனக்கும் வேணும். அப்படியா? 2 துப்பாக்கி, 4 புல்லட், 2 மிஷின் கன்னை கொண்டு வந்து பொண்ணு கட்ட கொடு. 2 டைம் பாம் கொண்டு வந்து இவங்க சேர கீழே வச்சிரு. செட்டில் ஆகிடுவானுங்க. ஆயிட்டானுங்க பாரு. 3 காப்பி போதும். ஓகே. அப்பா என்னப்பா பேசாம சும்மா இருக்கீங்க? பேசி முடிங்கப்பா. மாப்பிள நீங்க மட்டும் என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா ஏற்காடுல இருக்கிற ஏலக்காய் எஸ்டேட், ஊட்டியில இருக்கிற டீ எஸ்டேட், கொடைக்கானல்ல இருக்கிற காபி எஸ்டேட் எல்லாத்தையும் உங்க பேர்ல நான் எழுதி வைக்கிறேன். எல்லாத்தையும் அவர் பேருக்கு எழுதி வச்சுட்டு சோத்துக்கு என்ன பண்ண போறேன்? இது பாருங்க, எனக்கு இந்த கல்யாணம் கட்டுப்பாடு எதுவும் பிடிக்காது. ஏன் சும்மா உங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க? சபில் என்ன சார் இன்னும் சாப்பிடல? எங்க சாப்பிட விடுதுங்க? மீதி நீங்களே வச்சுங்க. சார் உழைச்சு சம்பாதிக்கிற விஷயத்துல உங்களை தான் எக்ஸாம்பிளா நினைக்கிறேன். நீங்களே டிப்ஸ் கொடுத்து எனக்கு எடுக்கலாமா? வேண்டாம் சார், சாரி. மனசுல வச்சுக்கங்க போதும். சேஞ்ச் கொண்டு வரேன். எத்தனையோ அரசியல் தலைவர்கள், நடிகர்கள் பலவிதமான தானங்களை செஞ்சிருக்காங்க. ஆனா ஒரு கல்லூரி மாணவியா இருந்துகிட்டு மிஸ் அஞ்சலி செஞ்சிருக்கிறது மிகப்பெரிய தானம். வணக்கம் சார். உங்களை துரத்தி துரத்தி உயிர் எடுக்குமே அந்த டிக்கெட் சார் இது. பொதுவாவே பொண்ணுங்க தான் உடம்பு அழக பத்தி ரொம்பவே கேர் எடுப்பாங்க. ஆனா நீங்க இந்த சின்ன வயசுல உங்க உடலையே தானம் செஞ்சிருக்கீங்க. கண்டிப்பா அதுக்கு மனப்பக்குவம் வேணும். எப்படி உங்களுக்கு இந்த மனசு வந்தது? நாம இறந்த பிறகு இந்த உடம்பு மண்ணுல மக்கிடும், இல்ல நெருப்புல சாம்பல் ஆயிடும். நாம இருக்கும் போதும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும், இறந்த பிறகும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் மனுஷங்களுக்கு மரணமே கிடையாது. நாம கடைசி வரைக்கும் வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். கண் தானம் செஞ்சா இந்த உலகத்தை பார்க்கலாம். அதே மாதிரிதான் மத்த உறுப்பும். உயிரோடு இருக்கும்போது சுண்டு விரல் கூட டச் பண்ண விட மாட்டீங்க. நீங்க உங்க எல்லா உறுப்புகளையும் தானமா கொடுத்துட்டீங்களா? ஒன்ன தவிர. என்ன அது? ஏன் இதயம். ஏன் எனக்கு உரிமை இல்லாதத நான் அப்படி கொடுக்க முடியும்? அது பத்திரமா ஒருத்தர்கிட்ட இருக்கு. ஓஹோ, லவ் பண்றீங்களா?
இஃப் யூ டோன்ட் மைண்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவர் பேரு அசிஸ்டன்ட் கமிஷனர் பரசுராம். ஐ லவ் ஹிம். சார் இதெல்லாம் நீங்க சொல்லவே இல்ல. நானும் தான் முயற்சி பண்றேன். எனக்கு இதயம் வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு லிவர், ஒரு கிட்னி, ஒரு கண்ணு, ஒரு மூக்கு, ஒரு காது எவ்வளவு ஒருத்தி குடுக்கறாளா? குடுக்க மாட்டாளுகளே. ஹலோ கண்ட்ரோல் ரூம். ஹலோ 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 சார், இமீடியட்டா ஐஜி கனெக்ட் பண்ணுங்க. பிரபல தொழிலதிபரின் மகள் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டார். தீவிரவாதி ஷேக்கை விட முடியாது. அசிஸ்டன்ட் கமிஷனர் பரசுராம் திட்டவட்ட மறு. ரிலீஸ் பண்றதை தவிர வேற வழி இல்ல மிஸ்டர் பரசுராம். கடத்தப்பட்ட பொண்ணுக்கு எந்த நேரத்திலையும் ஆபத்து வரலாம். இதுக்கு மேல டிலே பண்ண முடியாது. சார், இவனுடைய மிரட்டலுக்கு பயந்தா ஒரு கொடூரமான கேங்கே தப்பிச்சிடும். இப்போதைக்கு நமக்கு ஆகாஷ் பத்தி கிடைச்சிருக்க ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான க்ளூ இந்த ஷேக் தான். எந்த காரணத்துக்கு நம்ம எழுந்திர முடியாது சார். கடத்தப்பட்டது ஒரு விஐபியோட பொண்ணு. இன்னொரு ரீசன், நீங்க உங்க கூட பழகுறான்னு தெரிஞ்சுதான் அந்த பொண்ணை கடத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கூட பிறந்தவங்க கூட பழகினவங்க கன்சிடர் பண்ணா எதையும் செய்ய முடியாது சார். ஆனா அந்த பொண்ணை ரெக்கவர் பண்ணலனா மேலிடத்துக்கு நம்மால பதில் சொல்ல முடியாது சார். ஒரு உயிரை பார்த்தா 1,00,000 உயிரை இழக்க வேண்டியது வரும். அவனை ரிலீஸ் பண்ணி வெளியே விட்டா எங்கேயாவது போய் பாம்பை வைப்பான். அப்போ அதே மேலிடத்துக்கு மறுபடியும் நாம தான் சார் பதில் சொல்ல வேண்டியது வரும். இப்போ இவனை ரிலீஸ் பண்ணா இதே பழக்கமாயிடும். நாளைக்கு மறுபடியும் இவனுக்கு ஏதாவது தேவைப்பட்டா யாரையாவது பிடிப்பா, ஏதாவது டிமாண்ட்ஸ் வைப்பா. ஒரு தப்பான ரூட்டுக்கு நாமளே என்கரேஜ் பண்ற மாதிரி ஆயிடும் சார். சார், இது ஒரு விஷச்செடி, முளைக்கும் போதே அழிச்சிடணும் சார். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். இந்த ஆகாஷ் எங்க இருந்தாலும் பிடிச்சிடுறேன். நாம ஆர்கியூ பண்ணி எந்த பிரயோஜனம் இல்ல. அவனை கண்டிப்பா நாம ரிலீஸ் பண்ணி ஆகணும் சார். ப்ளீஸ் சார், ஜஸ்ட் டு வாட் ஐ சே. சாரி மிஸ்டர் பரசுராம், இதுதான் எனக்கும் சொல்லப்பட்டிருக்கு சார். சரி, நீ ஜெயிச்சிட்ட. இன்னைக்கு இவனை ரிலீஸ் பண்ண போறோம். ரெடி பண்ணி வைங்க சார். ஆனா உன்னை இப்படியே வெளியே விட்டா ஜனங்க என்ன தப்பா நினைப்பாங்க? Hey, come here. அவன் காலை கட்டு போடுங்க. வா. சார், என்ன தங்கராஜ்? ஒண்ணு இல்ல சார். என்ன சொல்றாரு? எதுக்கும் சேஃப்டிக்கு வண்டியை ரிவர்ஸ்க்கு ரிப்போர்ட் வைக்க சொன்னார் சார். நன்றி கேட்ட பையன். என் கையால முட்டை பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்தேன், சொல்லாம போறான் பாரு. டேய், என்னன்னா என்னடா சத்தம் வருது? தெரியலையே. வண்டியில இருந்தா ஏதோ சத்தம் வருது. வண்டியில இருந்து வர சத்தம் மாதிரி தெரியல. பின்ன டேய், வண்டி நிறுத்துறா.
என்ன சத்தது முன்னாடி ஒண்ணு இல்ல பின்னாடி பாருங்க. ஏன்பா இங்க எதுவும் சத்தம் இல்லப்பா, முன்னாடி நல்லா செக் பண்ணி பாரு. அண்ணா உங்க சீட்டு கிட்ட தான் சத்தம் வருது. அண்ணே உங்க கால்ல தானே சத்தம் வருது. ஆமாண்ணா உங்க கால்ல இருந்து தான் சத்தம் வருது. ஏதோ பாம் சவுண்ட் மாதிரி இருக்கு. கட்டுக்குள்ள பாம்பு வச்சிருக்காடா.